அது பெயர் பிரேமா ராமகிருஷ்ணன். கவுந்தப்பாடி EIT பாலிடெக்னிக் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். 2010 நான் 12th முடித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. அம்மா அப்பா கிடையாது. அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கார் டிரைவரு. சரி, என்னன்னா படிக்கணும்னு ஆசை, நம்ம தொடர முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கனவு மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த 2022 புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா வருதுன்னு சொன்னாங்க. அப்புறமா நான் படிக்க போகும்போது மாதம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலேஜில் வாங்குற புக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் பார்த்துக்கிறேன். இப்போ என் பொண்ணு 9வது படிக்கிறா. அப்படின்னும் போது எல்லாரும் 10th முடிச்சுட்டு என் கூட படிக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய பசங்க இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் காலேஜ் ஃபுல் சப்போர்ட் தான். என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் நிறைய படிக்க வரணும், நிறைய பேர் கல்லூரி வாழ்க்கையை தொடரணும். அப்புறம் இது முடிச்சுட்டு அடுத்து ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு தான் ரொம்ப ஆசை. கல்வி கண் திறந்த காமராஜர் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நீங்க கல்லூரி கனவை திறந்த ஸ்டாலின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்றதுக்கு பெருமையா இருக்கு.